அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஏப்ரல் 14 சித்திரை 1 இன்று தமிழ் புத்தாண்டு. இந்த நாள் நமக்கு தமிழ் புத்தாண்டா அல்லது தை திருநாள் தமிழ் புத்தாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு சில குழப்பங்கள் இருக்குது நமக்குள்ள. இதற்கு நமது ஆதாரங்கள், கல்வெட்டுகள், சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படி சொல்லி பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது காரணமாக இந்த நாட்கள், இந்த வருடங்கள், இந்த கணக்கெல்லாம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பொதுவாக இந்த கிரகங்கள், அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த சூரியன், சந்திரன், பூமி அதை சுற்றி வரக்கூடிய காலங்கள், சூரியன் தெற்கிலேருந்து வடக்காக நகரக்கூடிய காலம், வடக்கிலேருந்து தெற்காக நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தின் எல்லாம் அடிப்படையெல்லாம் வச்சு தான் வருடங்களையும் மாதங்களையும் நாட்களையும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சிணாயனம் அப்படின்னா, தட்சணா அப்படின்னா அதற்கு சமஸ்கிருத வார்த்தை, அதற்கான தமிழ் விளக்கம் தெற்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சானது கிழக்கில் உச்சலும் அதனுடைய ஆரம்பிக்கிற புள்ளி ஆரம்பிக்கிற காலம் தெற்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகி தான் ஆரம்பித்து வரும். ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமானது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆணியிலிருந்து தை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணமாக இந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் எல்லாமே கிரகங்களினுடைய பெயர்களை தான் வச்சுருக்காங்க. ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய், புதன்னா புதன்கோள், வியாழனா வியாழன்கோள், வெள்ளினா வெள்ளிக்கோள், சனிங்கிற சனிக்கோள். ஆனால் இந்த கிரகங்களுடைய பெயர்களைத்தான் நாட்களோட பெயர்களாக வச்சுருக்கிறாங்க. இப்போ வாரத்துக்கு 7 நாள்னா 7 கிரகங்களோட பெயர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கிரகங்கள் எங்கே நுழையுது, எதன் அடிப்படையில் ஆரம்பிக்குது, இந்த நட்சத்திரங்கள் இந்த கணக்கின் அடிப்படையில் தான் 27 நட்சத்திரம் 27 நாள் வச்சுருக்கிறாங்க. மொத்த ராசிகளில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் காலபுருஷ தத்துவ பிரகாரம் முதல் ராசியானது மேச ராசியாக இருக்கிறது. இந்த மேச ராசியில் சூரியன் முதலில் நுழையும் காலமே தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 அப்படி சொல்லி நாம் சொல்கிறோம். சித்திரை 1 சூரியன் மேசராசியில் நுழையும் போது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நுழைகிறார். அதில் சூரியன் 0 டிகிரியில் இருக்கும் பொழுது அதிகபட்சமான ஆற்றலை பெற்றிருப்பார். கிரகங்களில் முதன்மையானவர், அனைத்து கோள்களையும் தன்னுடைய ஈர்ப்பின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் மேசராசியில் முதல் என்ட்ரி ஆகக்கூடிய காலம்தான் சித்திரை 1. முன்னோர்கள் நம்மளுடைய பழங்கால நூல்கள் என்ன சொல்லுது அப்படி சொல்லி பார்த்தோம்னா, பழமொழி 400 என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வேப்ப மரத்தினுடைய பூக்கள் எந்த மாதத்தில் பூக்க ஆரம்பிக்குதோ அந்த மாதத்தை கணக்கு வச்சுக்கோங்க அப்படி சொல்லி சொல்லப்படுறது. அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தில் வேப்ப மரத்தினுடைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ இந்த மாதமே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு நெடுநல்வாடையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, திண்ணிய மறுப்பின் ஆடுதலையாக விண்ணூர்ப்பு திரிதரு வீங்கு செலல் மண்டிவத்து அப்படிங்கிற பாடலில் கடினமான கொம்புகளை உடைய ஆடு நுழையும், ஆட்டு உடைய ராசியில் நுழையும் சூரியன் அப்படிங்கிறதுக்கான கணக்கின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழ் புத்தாண்டானது முன்னோர்கள் சொன்னது போல, சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டது போல அது சித்திரை 1ஆகத்தான் இருக்கிறது. இது கோள்களின் அடிப்படையில் சொல்லப்படுவதால் சித்திரை 1 நம்ம தமிழ் புத்தாண்டாக வருகிறது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.